அனைவருக்கும் வணக்கம். பிஜி அண்ட் பாலிடெக்னிக் டிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு வந்து எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. எனக்கு சாம்பிள் கேட்டீங்க, சார் சாம்பிள் கொடுங்க நாங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னீங்க. ஸோ எங்களுடைய மெட்டீரியல் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஸ்டாட்டிக்ஸ் 2. ஸோ இது வந்து உங்களுக்கு தனி புக்லெட்டாக உங்களுக்கு வந்து தனியாக அந்த பார்சலுக்குள்ளே வந்துடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் தனியாக கொடுப்பேன், ப்ராக்டிஸ் கொஷின் தனியாக கொடுப்பேன், எம்சிக்யூஸ் புக்லெட் தனியாக கொடுப்பேன். இது கம்ப்ளீட் பண்ண மொத்த செட்டுமே உங்களுக்கு வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல், அதுக்கப்புறம் சொல்யூஷன் புக்லெட். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அந்த பேக்கேஜ்குள்ளே வந்துடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 18 kg பார்சல் அது. ஸோ அது கொரியர் காஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு 1200 கிட்ட நேராக வரும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு அது வெயிட் கொடுத்து நான் உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில் போட்டு விட்டுருவேன். ஸோ வேணுன்றவங்க நீ இமீடியட்டாக வாங்கி. இது வந்து ஜஸ்ட் ஸ்மால் சாம்பிள்ஸ் கை ஸ்கொயர் டெஸ்ட். இதனுடைய டிஸ்கஷன் என்னென்ன கண்டென்ட் உள்ள இருக்குன்றது நான் சொல்லிடுறேன். chi-square distribution identity property, Pearson static chi-square test, testing independent, அதுக்கப்புறம் டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பாப்புலேஷன் வேரியன்ஸ். அந்த பேஜில் எது இருக்குன்றது நான் கரெக்டாக கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின், அதுக்கப்புறம் டெஸ்ட் ஃபார் அட்ரிபியூட்ஸோடைய வேல்யூஸ், அப்புறம் வரும் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலுக்குள்ளே வந்துடும். இது வந்து ஸ்மால் சாம்பிள்ஸ் chi-square டெஸ்ட்டுக்கான ரிசல்ட். ஓகே, அப்போது நம்ம ஸ்டார்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் வந்து ஸ்கை டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தனியாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு செட் ஆஃப் பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். ஸோ அதுதான் நாங்கள் வந்து மெட்டீரியலாக உங்களுக்கு கொரியர் போட்டு அனுப்பணும். ஓகே, இது வந்து எங்களுடைய கம்ப்ளீட்டாக ஃபுல்லி ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல். ஸோ பாருங்கள், ஹேண்ட் ரிட்டன் பார்த்தாவே உங்களுக்கு அப்படியே அதை படிக்கணுன்ற ஆர்வம் வந்து அப்படியே வந்துடும். ஸோ அந்தளவுக்கு நீட்டாக ஒவ்வொரு ஏரியாவையும் ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டி இப்போ பாருங்கள், படிக்கும் போதே இது வந்து ஒரு மெயின் ப்ராப்பர்ட்டின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப 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 மெயின். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஏரியாவையும் நான் என்ன பண்ணியிருப்பேன், செதுக்கியிருப்பேன். ஸோ ரொம்ப முக்கியமான புத்தகம் அது. ஸோ இமிடியேட்டாக இது போல் உங்களுக்கு வந்து ஒரு குறையே வராது. நீங்கள் அந்த அளவுக்கு மெட்டீரியலை வந்து நீங்கள் நம்பலாம். ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருப்பேன். இதில் வந்து எல்லாமே போட்டிருப்போம். ஸோ எது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ நீ வந்து இந்த போர்ஷனை அவ்வளோ நீங்கள் படிக்க வேணாம், எந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் ஒவ்வொரு ஏரியாவையும் நாங்கள் செதுக்கி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இந்த மெட்டீரியல் இருக்கும். எல்லாம் ஹேண்ட் ரிட்டன் தான். ஸோ ப்ராப்ளமாக டிஸ்கஸ் பண்ணாலும் அந்த ப்ராப்ளம் டைப் கொடுத்து ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் தனியாக கொடுத்துருப்பேன். ஸோ A to Z எல்லா ஏரியாவையும் நீட்டாக டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணும். ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அது பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நல் ஹைபாத்தசிஸ், ஆல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் எழுதி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணணும் அப்படின்றது ஒரு ப்ராப்ளமும் நாங்கள் என்ன பண்ணியிருப்பேன், சால்வ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்தளவுக்கு இது நீட்டாக இருக்கும். ஸ்டார்ட் 2 இது வந்து chi-square. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரிமெண்ட், டிசைன் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட் இல்லைங்களா, அதுக்கு மட்டும் தனியாக ஒரு புக்லெட். ஸோ எந்த அளவுக்கு ஏரியாவை பார்த்து பொறுக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த கொஷின்ஸ் இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் படித்து முடிச்சிட்டேன். இதை படித்து முடிச்சோடனே நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும், அந்த கொஷின்ஸ் எப்படி இருக்கும், அந்த கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் காட்டுதுங்க, அதை ஷோ பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 300-400 கொஷின்ஸ் போட்டிருப்பேன். இது வந்து டிசைன். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அது எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பேன். இது வந்து டிசைன் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட். சரி, உங்களுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது ஒர்க்கிங் மாடல் ப்ராப்ளம்ஸ் ஒன்று காட்டுறேன். ஸோ எந்த அளவுக்கு இது வந்து தியரியும் இருக்கும். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் பிளாக் டிசைன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத எல்லாமே கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கான ஒர்க்கிங் மாடல் ப்ராப்ளம்ஸ் ஒன்று இருக்கும், இதை காட்டுறேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் நல்லா பார்த்துங்க, நல்லா படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே போல் டெஸ்ட் கொஷின்ஸ் போடுங்க. மெட்டீரியல் ஏன் உங்கள் கையில் இருக்கணுன்றதுக்கான ரீசன் இதுதான். பாருங்க எவ்வளோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு நாலு செட் ஆஃப் கண்டென்ட்டை பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேஜ் மெட்டீரியல். ஓகே, ஸோ எல்லா ஏரியாவையும், அதாவது நீங்கள் வந்து ஒர்க்கிங் மாடலும் தனியாக டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு ஒர்க்கிங் மாடலும் தனியாக கொடுத்துருப்பேன். அது எப்படி அதில் இருக்கிற அசம்ஷனை எப்படி கலெக்ட் பண்ணணும், அதனுடைய சாம்பிளிங்கை கலெக்ட் பண்ணி எப்படி நீங்கள் வந்து ப்ராப்ளம் அப்ளை பண்ணணும் அப்படின்ற தியரி பார்ட் A to Z எல்லாமே அடிச்சு நொறுக்கி இருக்கும். உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் சர்ப்ரைஸாக இருந்தது. ஜஸ்ட் அதை ஷோ பண்ணணும்னு தோணுச்சு, அதை நான் கொடுத்துட்டேன். இது வந்து அனோவா 2-way கிளாசிஃபிகேஷனுடைய அனோவா டேபிள். ஸோ அது என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ளே இருக்கா அப்படின்றது A to Z சூப்பராக உங்களுக்கு டேபிள் போட்டு கொடுத்துருக்கேன். பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்க, ப்ரிப்பரேஷன் ஆஃப் அனோவா டேபிள் எப்படி, இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டால் நீங்கள் எழுத கட்டிக்கணும். பிட்வீன் ட்ரீட்மெண்ட்ஸ், வித்தின் சாம்பிள், பிட்வீன் சாம்பிள்ஸ், பிட்வீன் ரோஸ், எல்லாத்துக்கும் நீங்கள் போகிறதுக்கு நான் கொடுத்துருப்பேன். அடுத்து எஸ்டிமேஷன்ஸ் பாருங்கள். எஸ்டிமேஷன் ரிலேட்டடான புக்லெட் தனியாக.
ஸோ இது போல் ஸ்டாட்டுக்கு ஒவ்வொரு ஏரியாவையும் பிரித்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற கண்டென்ட்டை நீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இதில் எஸ்டிமேஷன்ஸில் இந்த ஏரியாஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிப்பேன். பாருங்கள் எவ்வளோ இதான் லாஸ்ட் புக்லெட்டு. ஸோ 424 பேஜ். அந்த ஒவ்வொரு பார்ட்டுமே உங்களுக்கு வந்து தனித்தனியாக சிலபஸ் எதை கவர் பண்ணணும், என்னென்ன ஏரியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படி ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியல் பேக்கேஜாக உங்களுக்கு இதில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த புக்லெட்டை படிக்கணும். ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையுமே நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன்னாக கிளாஸஸும் நீங்கள் கவனிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ நீங்கள் நோட் போட்டு எழுதணும். மேக்ஸ் நியூ சிலபஸ் டிஆர்பி கிளாஸஸ் என்ன தேரம் நம்ம முக்கியமாக படிக்கணும். ஸோ லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டுக்கு என்னென்ன வந்து நம்ம ரிலேட்டட் தேரம் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பைனாமி ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த போல் உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல் நீட்டாக உங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ இது எல்லாமே வந்து பார்த்து இப்போ பாருங்களேன், இது வந்து சொல்யூஷன் புக்லெட். ஸோ 2013 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட். இதை பாருங்கள், இது வந்து 2013 சால்வ்டு ப்ராப்ளம் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட். இது உங்களுக்கு கைக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது டீட்டெயில் சொல்யூஷன் அப்படி தான் போட்டிருக்கோம். இந்த டீட்டெயில் சொல்யூஷன் பார்த்து பாருங்கள், ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நீட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்ளம் அதனுடைய சொல்யூஷன், ஸோ ப்ராப்ளம் அதனுடைய சொல்யூஷன். இது போல் டீட்டெயில் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷனோட எங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தரவாக இருக்கும். எல்லா ஏரியாவையும் கொடுத்துருப்பேன். அடுத்து 2015க்கான டீட்டெயில் சொல்யூஷன் பாருங்கள். இது வந்து சிங்கிள் புக்லெட் தான், எல்லாமே சிங்கிள் புக்லெட்லாம். இந்த புக்லெட் வந்து உங்களுக்கு சார்ட் பைண்டிங்கோட அந்த புத்தகத்தை படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இந்த ஒவ்வொரு இதையும் படிக்க ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட்டை கொடுத்து ஒவ்வொரு இயர் சொல்யூஷன் போட்டிருக்கும் பாருங்க. அடுத்து 2017 டீட்டெயில் சொல்யூஷன். ஓகே, இது வந்து 2017க்கான டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டு. அதே போல் எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் அதனால இதை ஷோ பண்ணிடலாம். அது 2021 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் இது. ஓகே, இதை பாருங்க, இது 2021 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டு. ஸோ கம்ப்ளீட்டாக இதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துட்டோம். ஓகே, இது உங்களுக்கு எப்படின்னா இந்த டிஎன் செட்டுக்கு காமன் பிஜி காமன் சிலபஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி அந்த 216 பேஜ் புக்லெட். ஸோ இவ்வளோ கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் வந்து உங்கள் அட்ரஸ்க்கு இது எல்லாமே பாருங்கள். 2019 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட். ஸோ பாருங்கள், 2019 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் டிஆர்பி ஒவ்வொரு தனித்தனியாக வந்துடும். ஸோ பேக்கேஜ் போட்டு உங்களுக்கு பயங்கரமாக அனுப்பிடுவேன் அது. ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு பார்சல் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து ஃபுல் டெஸ்ட். இது போல் நிறையா ஒரு 20 டெஸ்ட் கொஸ்டின் இருக்கும், ஃபுல் லென்த் டெஸ்ட். இதுவுமே உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ ஃபுல் லென்த் டெஸ்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன். இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸுமே நீங்கள் என்ன பண்ணலாம், டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் புக்லெட் இதெல்லாம். ஓகேங்களா? இது வந்து யூனிட் வைஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின். இப்போ நீங்கள் காம்ப்ளெக்ஸ் எடுக்கிறீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின். ஓகே, கம்ப்ளீட்டாக கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கு இருக்கிற யூனிட் வைஸ் கொஸ்டின். இதனுடைய டீட்டெயில் சொல்யூஷனும் பின்னாடி கொடுத்துருவேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க, இதில் ஒரு 150 கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டிஜி பாருங்கள், ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். இதனுடைய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்க்கான கொஸ்டின் ப்ராக்டிஸ் புக்லெட். ஸோ இது போல் எல்லா ஏரியா மெட்டீரியல் தான் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த மெட்டீரியல் ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இந்த மெட்டீரியல் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் இதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு ஏரியாவையும் நறுக்காக கொடுத்துருப்பேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு கொஸ்டின்ஸு, இந்த அளவுக்கு கொஸ்டின் கலெக்ஷன், இந்த அளவுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒன்ஸ் ரிசீவ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.